சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உணவு முறை தொடர்பாக கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து அமைப்பு சார்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உணவு முறை குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமப்புறங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர் முத்தம்மா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்த் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை ராஜாராம் நகர், தவளக்குப்பம், அரவிந்தர் கண் மருத்துவமனை, நாணமேடு, அபிஷேகப்பாக்கம், தேடுவார் நத்தம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. பட்டதாரி ஆசிரியர்கள் வயது தளர்வு விஷயத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் 67 விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடத்திற்கு 2 ஆண்டு வயது தளர்வு கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வரும் 31ஆம் தேதிக்குள் புதுச்சேரி அரசு பதில் மனுவினை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பிறகு மனுதாரர் 1 வாரத்திற்குள் பதில் மனுவினை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள் ஒத்திவைத்தனர். மேலும் அன்றைய தினம் புதுச்சேரி கிளையில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தனர். பொருட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த தவள்மோடி என்பவர் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் தவள் மோடியினை தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்குவதாக கூறி ரூபாய் 6,83,000 அனுப்பிவிட்டதாக போலி குறுந்தகவலை அனுப்பி மோசடி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தவள் மோடி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மடுகரை பகுதியைச் சேர்ந்த தவசேனா என்பவர் ரூபாய் 1,28,000, அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பவர் ரூபாய் 15,000, ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரம்யா ரூபாய் 21,000 என பல்வேறு முறைகளில் இணைய வழி மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கோர்க்காடு துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் மங்களம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை கோர்க்காடு, மங்களம், வடமங்கலம், பங்கூர், அரியூர் மற்றும் ஆனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கவிஞரேறு வாணிதாசன் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞரேறு வாணிதாசனின் 109வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து வாணிதாசனின் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் வாணிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
புதுச்சேரி முன்னாள் எம்பி கண்ணன் மறைவிற்கு பாராளுமன்றத்தில் இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதிக்கு விக்னேஷ் கண்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் புதுச்சேரி முன்னாள் மக்களவை உறுப்பினர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தினர் சார்பாகவும் மக்கள் தலைவரின் அனைத்து தொண்டர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் துணை ஜனாதிபதி விசாரித்த இரங்கல் குறிப்பில் 2023 நவம்பர் 5ஆம் தேதியன்று அந்த அவையில் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எய்தினார். அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அவையில் உறுப்பினராக இருந்தார். 1949ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பிறந்த கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 3 முறை 1985, 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தார். அவர் 1991 மற்றும் 1996 ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்திய நாடு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது மிகவும் வருத்தத்திற்கு உரியது என்றும் கண்ணன் மறைவிற்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திரு வேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்வுகளிலும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், விஜயவேணி, கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன், தயாளன், பிரபு, பன்னீர்செல்வம், புஷ்பராஜ், மோகன்ராஜ், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கருணாநிதி, தனுஷு, இளையராஜா, வேல்முருகன், மோகன்தாஸ், சூசைராஜ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, பொன்னி சாந்தி, குமரன், புண்ணியமூர்த்தி, ராஜசேகர், வினோத், சீதாராமன், ஆறுமுகம், பரணி, சத்யா, கோபி, திருமலை, ராஜ்குமார், வீரமுத்து உட்பட காங்கிரசார் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு அனுமதி அளிக்காமல் புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு இதுவரை மத்திய பாஜக அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் என்றும், புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடி, அமித்ஷாவின் கடமை என்றார். மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், மீதி திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றும் நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ரங்கசாமி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் முழுமையாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதல்வரின் பெயரை சொல்லி லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதாக குற்றம் சாட்டிய அவர், லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்று தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் வில்லியனூர், களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்றும், புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கிறது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து இந்து முன்னணியினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகத்தில் இருந்து விலக்க கோரி புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி மில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணியின் நகர தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர்கள் மணிவண்ணன், முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்து முன்னணியின் புதுவை மாநில செயலர் சுனில்குமார் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காமாட்சியம்மன் கோவில், கோர்காடு பாலசுந்தர விநாயகர் கோவில், பெத்துசெட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவில் சொத்துக்கள் தனியாரால் ஆக்கிரமிப்பிற்குள்ளாக்கப்படுவதை கண்டித்தும், ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாத இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22,52,000 மதிப்பீட்டிலான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22,52,000 மதிப்பீட்டில் பணிகளை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று துவக்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை ரூபாய் 6,23,000 மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் ஈசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை ரூபாய் 5,37,000 மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10,92,000 மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவை தலைவர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ள நிலையில் முன்கூட்டியே நடைபெற உள்ள பணிகள் தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இப்பணிகள் துவங்குவதற்கு முன்பாக மின்துறை மூலம் மின் கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளதா என்றும், புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதா என்றும், மேலும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் உடைந்துள்ளதா என்றும் துறை சார்ந்த அதிகாரியுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது நகராட்சி, மின்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையம்பேட்டில் ரூபாய் 24 லட்சம் செலவில் நீர்த்தார் நினைவு மண்டபம் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள நீர்த்தார் நினைவு கொட்டகையினை புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 23,56,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு நீர்த்தார் நினைவு மண்டபம் கொட்டகை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம் பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம் வேண்டி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் 20க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் பொழுது வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்த பிறகு எங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு விடியல் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர்.
அவர்களின் கோரிக்கையினை ஏற்ற திமுக வேட்பாளர் அனிபால் கன்னடி மக்களின் ஆதரவுடன் அமோக வெற்றி பெற்றார். இதைத் தொடர்ந்து உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார். இதன் பிறகு இந்த சாலை அமைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். வெகு விரைவில் சாலை விரிவாக்கம் முடிந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பொதுமக்களிடம் கூறினார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவக்ஷலம், சதீஷ், மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். காமராஜர் நகர தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் மக்களவை உறுப்பினர் நிதியில் இருந்து நடைபெறும் சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணி தொடங்கி இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தலின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனி உதவியாளருமான வினோத் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது துறை அதிகாரிகள், சுதந்திர பொன்விழா நல சங்கத்தின் நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் சுமார் 15 லட்சம் மதிப்பில் பாலம் கட்டும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் சுமார் 15 லட்சம் மதிப்பில் வடிகால், வாய்க்கால் மற்றும் பாலம் கட்டுமான பணிக்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 22/7/2024 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்துகுஷ் பகுதியில் இன்று மதியம் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் 12:33 மணியளவில் இந்திய நேரப்படி ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.6 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கடியில் 238 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடவுள்ளது. இந்த தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடருக்காக இந்திய T20 அணி சூரியகுமார் யாதவ் தலைமையிலும், ஒருநாள் அணி ரோஹித் சர்மா தலைமையிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த தொடருக்கான ஒருநாள் அணியில் முன்னணி ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா இடம் பெறவில்லை. இதனையடுத்து ரவீந்திர ஜடேஜாவின் ஒருநாள் கெரியர் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் ரவீந்திர ஜடேஜா இந்திய ஒருநாள் அணியில் நீக்கப்படவில்லை என தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அஜித் அகர்கர் கூறியிருப்பதாவது: 3 போட்டிகள் கொண்ட தொடருக்கு ரவீந்தர் ஜடேஜா மற்றும் அக்சர் ஆகிய இருவரும் அழைத்துச் செல்வது அர்த்தமற்றது என்றும், ஏனெனில் இருவரில் ஒருவர் கண்டிப்பாக பெஞ்சில் அமர்ந்துதான் ஆக வேண்டும். ஜடேஜா T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்பட்டார். எனவே அவர்
அவர் நீக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இலங்கை தொடருக்கு அவரை தேர்வு செய்யவில்லை. ஏனெனில் அடுத்ததாக மிகப்பெரிய டெஸ்ட் தொடர் வர உள்ளது. இதை நாங்கள் இலங்கை தொடருக்காக அணியை அறிவித்த போதே தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜடேஜா இப்போதும் ஒருநாள் அணியில் ஒரு அங்கமாகவே இருக்கிறார். அவர் எங்களுக்கு முக்கிய வீரர் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.